உண்மை சம்பவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். வணக்க நண்பர்களே, தன்னுடைய காதலனுக்கு எந்தவித கெட்ட பேரும் வரக்கூடாது, தன்னுடைய அம்மா நான் காதலிக்கிற அந்த இளைஞனை தப்பாக நினச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 15 வயசு நிரம்பிய ஒரு பெண் ஒரு பகீர் சம்பவத்தை செஞ்சுருக்காங்க. இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட கேரள மக்கள் உறைஞ்சி போய் கிடக்கிறாங்க. 15 வயசு படிக்கிற வயசில் ஒரு பெண் இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை செய்யலாமா, இப்படிப்பட்ட ஒரு பழியை கொண்டு போயிட்டு அதுவும் வயதான நபர் மேலே போடலாமா அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த கேரள மக்களும் இப்போது ஆதங்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த செய்தியை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கேட்டிங்கன்னா உண்மையாலுமே நீங்களே ஒரு 15 வயசு சிறுமி இப்படி செய்யலாமான்னு சொல்லி ரொம்பவே அதிர்ச்சி ஆவீங்க. அதாவது கேரள மாநிலம் ஆலப்புழா அப்படிங்கிற இடத்துல கணவனால் கைவிடப்பட்ட ஒரு பெண் தன்னுடைய 15 வயசு மகளை வளர்த்துக்கிட்டு வராங்க. அந்த 15 வயசு மகள் பக்கத்தில் உள்ள ஒரு பள்ளிக்கூடத்தில் 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு வராங்க. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே சண்டை வந்ததால் ஒரு கட்டத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அந்த பெண் கணவனை விட்டு தனியாக வந்துட்டு தன்னுடைய மகளை கஷ்டப்பட்டு எப்படியாவது ஒரு பெரிய ஆளாக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வேலைக்கு போயிட்டு தன் மகளை படிக்க வச்சுட்டு வந்திருக்காங்க. 15 வயசு நிரம்பிய அந்த மாணவி பேர் ஜெனிஷா பக்கத்தில் இருக்கிற ஒரு பிரைவேட் ஸ்கூலில் 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு வராங்க. அதே பிரைவேட் ஸ்கூலில் வாட்ச்மேனாக செக்யூரிட்டி வேலை பார்த்துட்டு வராரு 75 வயது நிரம்பிய ஒரு முதியவர். இந்த முதியவர் ஜெனிஷா வீட்டுக்கு நெருங்கிய உறவு முறையில் இருக்கிறதால அந்த முதியவர் ஜெனிஷாவை ரொம்பவே கண்ணும் கருத்துமாக பார்த்துக்குவார். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் அந்த பெண்ணை மரியாதையாக வழி அனுப்பி வைக்கிறது, அந்த பெண்ணுக்கு எதுன்னா உதவி பண்ணுறதுன்னு சொல்லி அந்த முதியவர் செஞ்சுட்டு வந்திருக்காரு. அப்பா அம்மாவுக்கு சண்டை வந்ததால் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவங்க 2 பேரும் தனித்தனியாக வாழ்ந்துட்டு வராங்க. பாவம் இந்த பொண்ணு அம்மாவோட அரவணைப்பில் வாழ்ந்துக்கிட்டு வராங்க, படிச்சுக்கிட்டு வராங்கன்னு சொல்லி தன்னால் முடிஞ்ச ஒரு சில உதவியையும் அந்த முதியவர் அந்த பெண்ணுக்காகவும் அந்த குடும்பத்துக்காகவும் பண்ணிட்டு வந்திருக்காரு. தூரத்து உறவு முறைங்கிறதால ஜெனிஷாவோட அம்மாவை அடிக்கடி சந்தித்து அந்த குடும்பத்துக்கு தன்னால் முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டு வர்றது அந்த முதியவர் வாடிக்கையாக வச்சுருக்காரு. இந்த சூழ்நிலையில் 75 வயது நிரம்பிய அந்த முதியவர் செக்யூரிட்டியாக வேலை பார்க்குற அதே ஸ்கூலில் என் மகளை சேர்த்தா அவள் ரொம்ப பாதுகாப்பாக இருப்பான்னு சொல்லி நம்பி தான் அந்த அம்மா ஜெனிஷாவை அந்த முதியவர் வேலை பார்க்குற அந்த ஸ்கூலில் சேர்த்துருக்காங்க. ஆரம்பத்திலிருந்து ரொம்ப கண்ணுங்கருத்தமாக தன்னுடைய சொந்த பேத்தி போல பார்த்துருக்காரு அந்த முதியவர். இந்த நிலையில் ஜெனிஷாங்கிற அந்த மாணவி ஒரு நாள் வீட்டுக்கு வரும் பொழுது ரொம்ப சோர்வாக ரொம்பவே கவலையாக காணப்பட்டிருக்காங்க. இதை பார்த்த உடனே அவங்க அம்மா கேட்டிருக்காங்க, என்ன ஆச்சுமா, ஏன் ஒரு மாதிரி சோகமாக இருக்குன்னு சொல்லும் பொழுது அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்லி ஜெனிஷா மறுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் பள்ளிக்கூடத்துலேயும் ஜெனிஷாவால் நிம்மதியாக இருக்க முடியல, ரொம்ப சோகமாக ஒரு மாதிரி இருக்கவும் கூட படிக்கிற பசங்கள்லாம் ஜெனிஷா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அங்கே டீச்சராக வேலை பார்க்குறவங்களும் ஜெனிஷாவோட நடவடிக்கையில் கொஞ்சம் மாற்றம் இருக்குன்னு சொல்லி அவங்க எல்லாருமே அவங்க அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இதனால் அதிர்ச்சி அடைந்த ஜெனிஷாவோட அம்மா ஜெனிஷா கிட்ட ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக கேள்வி கேட்டிருக்காங்க. இங்கே பாருமா, உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி ஒரு மாதிரி சோகமாக இருக்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்லும் பொழுது ஒரு கட்டத்தில் அவங்க அம்மா மிரட்டி கேட்டிருக்காங்க. அப்போ ஜெனிஷா, நான் 3 மாதம் கர்ப்பமாக இருக்கேன், இந்த கர்ப்பத்துக்கு காரணம் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுவேன்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஜெனிஷாவோட தோழிகள்கிட்ட ஆரம்பத்தில் நான் கர்ப்பமாக இருக்கேன்னு சொல்லும் பொழுது அவங்க தோழிகள்லாம் மிரண்டு போயிருக்காங்க. இந்த உண்மையை அவங்க அம்மா கிட்ட சொன்னால் நம்ம அம்மா நம்மளை தப்பாக நினச்சிருக்கான்னு சொல்லி ஜெனிஷா இப்போது அம்மா கிட்ட உண்மையை சொல்லியிருக்காங்க. நான் கர்ப்பமாக இருக்கேன்னு சொல்லும் பொழுது அவங்க அம்மா மிரட்டி கேட்குறாங்க, யார் இந்த கர்ப்பத்துக்கு காரணம், மரியாதை உண்மையை சொல்லிடுன்னு சொல்லும் பொழுது அப்போது அவங்க கையை காட்டுற நபர் 75 வயது நிரம்பிய அந்த முதியவரை கையை காமிச்சிருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு பயங்கர அதிர்ச்சி. யாரை சொல்கிற, நம்ம சொந்தக்கார தாத்தாவை சொல்கிற அப்படின்னு சொல்லும் பொழுது ஆமாம்மா அந்த கர்ப்பத்துக்கு காரணம் அவர் தான் சொல்லும் பொழுது பதறி போன அவங்க அம்மா உடனடியாக அவர்கிட்ட போயிட்டு நியாயத்தை கேட்டிருக்காங்க. ஏயா, உன்னை சொந்தக்கார மனுஷன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே விட்டா நீ என் பொண்ணு வாழ்க்கை கெடுத்துட்டியான்னு சொல்லும் பொழுது, ஏயா பேத்தி வயசு உள்ள பொண்ணை இப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லும் பொழுது அவர் மிரண்டு போயிருக்காரு. என்னம்மா சொல்கிற, நான் அப்படி போட்டவனா, நான் அப்படிலாம் செய்யலையே, நீ என் மகள் போல, உன் பொண்ணு என் பேத்தி போலன்னு சொல்லி எவ்வளவோ சொல்லியிருக்காரு. ஆனால் ஜெனிஷா அம்மா கேட்கல. உடனடியாக போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. போலீஸ்காரங்க நேராக பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கிட்ட கேட்டிருக்காங்க. அவங்களும் இதுபோல் இந்த தாத்தா தான் காரணம்னு சொல்லி கையை காட்டவும் போலீஸார் 75 வயது நிரம்பிய அந்த தாத்தாவை கைது பண்ணி ஜெயிலில் போட்டிருக்காங்க. அவர் மேலே போக்சோ சட்டத்தை போட்டு உள்ள தள்ளதால அவருக்கு ஜாமீன் கிடைக்க முடியாதபடி ரொம்ப தவிச்சிருக்காரு. இத்தனைக்கும் அவருக்கு பிபி சுகர்னு சொல்லி உடம்புல ஏகப்பட்ட வியாதி. அதனால் நான் எப்படி இதை பண்ணியிருக்க முடியும், அந்த பொண்ணு பொய் சொல்லுதுன்னு சொல்லி அந்த 75 வயது நிரம்பிய முதியவர் போலீஸுக்கிட்ட மன்றாடி கேட்கும் பொழுது போலீஸாரும் அது எப்படிப்பா, சம்மந்தமே இல்லாமல் உன்னையே அந்த பொண்ணு சொல்லணும், அதனால் நீ தான் குற்றவாளின்னு சொல்லி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருக்காங்க. உடனடியாக நீதிமன்றமும் அவரை உடனடியாக ஜெயிலில் போடுங்கன்னு சொல்லும் பொழுது போக்சோ சட்டத்தில் அந்த முதியவரை உள்ள தள்ளி
சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு இந்த பெண்ணுக்கிட்ட விசாரணை பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பெண் ஒன்றுக்கு பின் முரண்பாடாக சில விஷயங்களை சொல்லும்போது அங்கு நீதிபதிக்கு சந்தேகம் வந்திருக்கு. இந்த பெண் ஏதோ பொய் சொல்கிறான்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. உடனடியாக அந்த பெண்ணுக்கிட்ட நீங்கள் விசாரணை பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க உத்தரவு போட்டிருக்காங்க. அதிகாரிகளும் அந்த பெண்ணை தனியாக கூப்பிட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி சாதுரியமாக கேட்கும் பொழுது அதன் பிறகு தான் அந்த 15 வயசு நிரம்பிய ஜெனிஷா ஒரு முக்கியமான ஒரு உண்மையை சொல்லி எல்லாரையும் அதிரும்படி வச்சுருக்காங்க. ஜெயிலுக்குள்ளேயும் அந்த முதியவர் இந்த தப்பு நான் பண்ண கிடையாது, எனக்கு அவள் சொந்த பேத்தி போல, நான் எப்படி பண்ண முடியும், நான் மனுஷ பிறவி, நான் அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த முதியவர் எவ்வளோ மன்றாடியும் இங்கே பாருங்கள் விசாரணை போய்கிட்டு இருக்கு, எதாக இருந்தாலும் இப்போ சொல்ல முடியாது, உங்கள் மேலே போக்சோ சட்டம் வழக்கு போட்டிருக்காங்க, அதனால் எங்களால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அங்கே போலீஸ்காரங்க அந்த முதியவர்கிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த முதியவரும் தப்பு என் மேலே வீண்பலி போட்டிருக்காங்க, எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி அவர் எவ்வளவோ மன்றாடி இருக்காரு. ஒரு கட்டத்தில் ஜெனிஷா அதிகாரிகள்கிட்ட சொல்லும் பொழுது ஒட்டுமொத்த நீதிமன்றமும் அதிர்ந்து போயிடுச்சு. அதாவது ஜெனிஷாவோட கேஸு செங்கனூர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்துச்சு. அப்போது நீதிபதி அந்த முதியவர்கிட்ட தனியாகவும் அந்த பாதிக்கப்பட்ட 15 வயசு நிரம்பிய அந்த சிறுமிகிட்ட தனியாகவும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது அந்த சிறுமிகிட்ட விசாரணை பண்ணும் பொழுது அவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இல்லை, இந்த கர்ப்பத்துக்கு காரணம் அந்த தாத்தா கிடையாது, என்னுடைய காதலன் தான் அப்படின்னு சொல்லும் பொழுது நீதிபதிகள் அதிர்ச்சி ஆயிருக்காங்க. நானும் என்னுடைய காதலனும் நெருங்கி பழகினதால நான் கர்ப்பம் ஆயிட்டேன், இந்த கர்ப்ப விஷயம் வெளியே தெரிய வந்துருச்சு, அதனால் இந்த விஷயத்தை எங்கள் அம்மா கிட்ட சொன்னால் கண்டிப்பாக என்னுடைய காதலனை தப்பாக நினச்சிக்குவாங்க, அதுக்கப்புறமா எனக்கும் அந்த காதலனுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்க மாட்டாங்க, அதனால் இப்போதைக்கு பிரச்சனையை தப்பிக்கணும்னா நான் கர்ப்பமாக இருக்கிற விஷயத்த எங்கள் அம்மா கிட்ட சொல்லும் பொழுது அதுக்கு யார் காரணம்னு கேட்டாங்க. அப்போது எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போகிற அந்த தாத்தாவை கையை காமிச்சேன். நானும் என்னுடைய காதலனும் நெருங்கி பழகினதால் நான் கர்ப்பமாயிட்டேன், இந்த கர்ப்பத்துக்கு காரணம் என்னுடைய காதலன் தான் அப்படின்னு தெரிய வந்தால் பிற்காலத்தில் எனக்கும் என் காதலனுக்கும் நடக்க இருக்கிற கல்யாணத்துக்கு எங்கள் அம்மா சம்மதிக்க மாட்டாங்க, என் காதலனுக்கு எங்கள் குடும்பத்தில் நிறைய கெட்ட பேர் வந்துடும், அதனால தான் நான் இதை அந்த பெரியவர் மேலே பழிய சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண் சொல்கிறத பார்த்து நீதிபதிகள் மிரண்டு போயிட்டாங்க. அந்த பெண்ணோட வாக்குமூலத்தை நீதிபதிகள் கேட்ட உடனே உடனடியாக இந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணுங்க, அந்த முதியவரை உடனடியாக வெளியே விடுங்கன்னு சொல்லி நீதிபதிகள் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. மேலும் ஒரு பொய் புகாரை அடிப்படையாக வச்சுக்கிட்டு விசாரணையை சரியாக பண்ணாமல் 75 வயது முதியவரை ஜெயிலில் தள்ளியிருக்கீங்கன்னு சொல்லி நீதிபதிகள் அந்த போலீஸாருக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக அந்த சிறுமியின் கர்ப்பத்திற்கு காரணமான அந்த வாலிபரை கைது செய்ய சொல்லி போலீஸாருக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. உடனடியாக போலீஸாரும் அந்த முதியவரை வெளியே விட்டுட்டு அந்த வாலிபர் அந்த கர்ப்பத்துக்கு காரணமான அந்த வாலிபரை வலைவீசி தேடிட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் ஒட்டுமொத்த கேரள மக்களையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு. ஏன்னா சிறுவர்களின் பாதுகாப்புக்காக கொண்டு வரப்பட்ட சட்டங்களை இப்படி தவறாக பயன்படுத்துவதா அப்படின்னு சொல்லி கேரள மக்கள் இப்போ கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுபோல சம்பவம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக போலீஸ் அதிகாரிகள் கூடுதல் கவனம் செலுத்தி ஒரு சிறப்பான புலன் விசாரணை பண்ணி தான் சம்பந்தப்பட்ட நபரை ஜெயிலில் அடைக்கணும். இப்படி எடுத்த உடனே போக்சோ சட்டம் போட்டு அந்த நபரை உள்ளே தள்ளக்கூடாது அப்படிங்கிறது தான் இப்போது எல்லோருடைய ஆதங்கமாகவும் இருக்குது. ஏன்னா பாதிக்கப்பட்ட அந்த சிறுமி இந்த கர்ப்பத்துக்கு காரணம் அந்த முதியவர் தான் சொல்லும் பொழுது போலீஸார் உடனடியாக அந்த முதியவரை கைது பண்ணி உள்ளே போட்டிருக்காங்க. அவருக்கு பள்ளிக்கூடத்துலையும் வேலை போயிடுச்சு, அதுவும் இல்லாமல் அவங்க சமுதாயத்துலேயும் அந்த குடும்பத்துக்கு பயங்கர கெட்ட பேர், அவரை எல்லாரும் காரி துப்பியிருக்காங்க. ஏயா போயும் ஒரு சொந்தக்கார பொண்ணு பேத்தி வயசு உள்ள பொண்ணை இப்படி நாசம் பண்ணிட்டேன்னு சொல்லி அந்த முதியவரை எல்லாரும் காரி துப்பியிருக்காங்க. இப்படி அந்த முதியவருக்கு பயங்கர அசிங்கங்களும் அவமானங்களும் வெளியே ஏற்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில் இப்போ அந்த பெண் இந்த கர்ப்பத்துக்கு காரணம் என்னுடைய காதலன் தான் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லும் பொழுது அந்த முதியவருக்கு ஏற்பட்ட அசிங்கங்கள் மறைஞ்சு போகுமா, அவர் எவ்வளவு மனசு வேதனைப்பட்டிருப்பார் அப்படிங்கிற மாதிரி இந்த செய்தியை கேட்ட இணையவாசிகள் எல்லாம் அந்த முதியவருக்காக ரொம்ப பரிதாபப்படுறாங்க. பொதுவாக பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை ஈடுபடும் நபர்களை கயவர்களை கடுமையாக தண்டிக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய விருப்பமும். இதுபோல் குற்றச்செயலில் ஈடுபட்டவங்களை உண்மையாலுமே அவங்க குற்றம் பண்ணாங்கன்னா அவங்கள நடு ரோட்டில் வச்சு தூக்கில் போடணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய ஆதங்கமாகவும் இருக்குது. அதே சமயத்தில் இது போன்ற புகார் வரும் பொழுது போலீஸார்கள் சாதுரியமாக செயல்பட்டு புலன் விசாரணை சரியாக செஞ்சு குற்றங்கள் உண்மையாக நடந்ததா, அந்த குற்றத்துக்கு உண்மையாக இவர் தான் காரணமா அப்படின்னு சொல்லி அவங்க விசாரணை பண்ணுற அடிப்படையில் தான் அவங்களுடைய எதிர்காலமே இருக்கும் பொழுது போலீஸார்கள் சரியான முறையில் நடவடிக்கை எடுத்து சரியான முறையில் விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லா தரப்பு மக்களும் ஆதங்கம் படுறாங்க. படிக்கிற வயசில் காதல் வயப்பட்டு அந்த காதலால் நெருங்கி பழகி கர்ப்பமாயிட்டு அந்த கர்ப்பத்துக்கு காரணமான காதலன் மேலே அந்த பழியை போடாமல் பிற்காலத்தில் தன் காதலனுக்கு கெட்ட பேர் வந்துருமோ அப்படின்னு சொல்லி பயந்து அந்த பெண் செய்யாத ஒரு தப்பை தூக்கி 75 வயது நிரம்பிய ஒரு முதியவர் மேலே போட்டு அந்த முதியவருக்கு அசிங்கத்தையும் அவமானத்தையும் ஏற்படுத்தின சம்பவம் கேரளாவில் ரொம்பவே கொந்தளிப்பு ஏற்படுத்தியிருக்கு. இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்டில் பதிவிடுங்கள். இதுபோன்ற உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு தொடர்ந்து செய்தி வடிவில் வர வேண்டுமென்றால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு நமக்கு ஆதரவு தாருங்கள். உலக செய்திகளை உடனுக்குடன்
தெரிந்து கொள்ள நமது சோசியல் உண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்.